ஐயா நானும் புதுசாக வந்த பிசியும் ஆண்டுட்டில் இருக்கேன் ஐயா. ஐயா ரவுண்ட்ஸில் இருக்கிறேன் ஐயா. எவ்வளோ ஆட்டம் காட்டுனீங்க, மாட்டினியாடா இப்போ? டேய் டேய், அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் பிடிக்க முடியாதுன்னு சொன்னல, இப்போ சொல்கிறா பார்க்கலாம். டேய் இவன் என்னடா பேசிக்கிறோம் வெட்றா. டேய் கம்னரா, இவ்வளோ அடி அடிச்சிட்டு ஏன்டா இவ்வளோ முன்னூறு போல? ஏய் வந்தா மயிராச்சு. யாரா இவன்? ஓய் நில்றா நில்றா, ஓய் நில்றா, ஓய் நில்றா. ஏய் மச்சான் எவனை பார்த்துட்டு ஓட்டானா மச்சான். ஏய் யாருன்னு பாத்தியா? அப்போ எவனா வருவான் அவனையும் வெட்டலாம். என்ன பண்ணலாம்? ஏய் மச்சான் இங்க இருந்தா சேஃப்டி இல்ல ஃபர்ஸ்ட். வாங்கடா டேய், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எவனா போகிறான் பாரு, யாருன்னு பார்க்கலாம் போ. டேய் இவனா? அங்கே தானே பார்த்த ஒன்று, இங்கே என்ன பண்ணிருக்க? இங்கே தான் சார் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு வந்துக்கிறேன். ஃப்ரெண்டா? யார் இருக்காங்க உனக்கு ஃப்ரெண்டு இங்கே? இதோ சார் இங்கே தான் சார் பக்கத்தில் இருக்குது. சரி போ. நேற்றுக்கு ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு போகிறேன். அந்த இப்போ தான் அந்த பொறியும் கூட சுற்றி நிற்கிறத பார்த்தேன். நம்மக்கிட்டே காது குத்துது இது. சார் இந்த பையன் இருக்கும் என் மச்சானுக்கு தான் சார் சண்டை. ஆமாம், நான் உன்னை கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஏதோ கொலை நடந்துச்சாமே, அது உங்கள் சொந்தக்கார்த்தா யாரோ காரணமாமே? அட ஆமாம் சார், என் மச்சான் தான். இவனுக்கும் என் மச்சானுக்கும் சண்டை. ஆல்ரெடி பார்த்து பேசி தான் வந்தேன். ஆமாம், நீ ஏன் போன அந்த பிரச்சனைக்கு? அதே சார் கேட்குறீங்க? அவனுக்கு பண்ணுற பிரச்சனைக்கு என்ன இழுத்து விட்றாங்க சார் உள்ள. இப்போ வரையில் பார்த்து பேசிட்டு வந்தேன்ல, அந்த விஷயமா தான் பேசிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் இந்த பையன் இவங்களை பார்த்து ஓடி ஒளிகிற சூழ்நிலை ஏற்படுத்தினது இவங்க தான். அப்பு, அஜித்தோட தம்பி. 2015 இந்தியாவில் மட்டும் 67க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதில் அப்போட அண்ணன் அஜித்தும் ஒருத்தன். அந்த லாக்அப் டெத்துக்கு காரணம் ஆலெக்ஸ் தான். ஆலெக்ஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆலெக்ஸோட தம்பி கிறிஸ்டபர். அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் பிடிக்க முடியாதுன்னு சொன்னல, இப்போ சொல்கிறா பார்க்கலாம். 3 மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்டபருக்கும் அஜித்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் அஜித் கிறிஸ்டபரை அடிச்சிட்டான்னு அஜித்தை பழிவாங்க கிறிஸ்டபர் ஆலெக்ஸ் கிட்ட சொல்லி பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி அடிச்சே சாகடிச்சான் கிறிஸ்டபர். எங்க அண்ணனை செட் பண்ணி போட்டு இப்போ வந்து நீங்க சமாதானம் பேசுங்க, நான் கோவத்தை அடக்கணும். ஆலெக்ஸ் தான் நம்ம அண்ணனை கொண்டான்ற விஷயம் தெரிஞ்ச அப்பு தான் அண்ணனை கொண்டவன் போலீஸாக இருந்தாலும் கொல்லாமல் விட மாட்டேன்னு ஆலெக்ஸை கொல்ல முயற்சி பண்ண போய் போலீஸுக்கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் பைலில் வந்திருக்கான் அப்பு. எப்போப்பா வந்த ஊர்லேருந்து? அட என்னப்பா, அதான் இன்றைக்கே பேசி முடிச்சாச்சுல, இன்னுமா கோவடுங்கள? என்னது நான் கோவத்தை அடக்கணுமா? எங்க அண்ணனை செட் பண்ணி போட்டு இப்போ வந்து நீங்க சமாதானம் பேசுங்க, நான் கோவத்தை அடக்கணும். உன் கோவிலில் நான் இருந்தேன்ப்பா, ஆனால் நான் சொல்கிறது கேளேன். சார் என்ன சார் ஆனவனா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க? அது இல்லைப்பா, பிரச்சனை என்னன்னு பார்க்குறேன். என்ன சார் மெட்டினிக்கிறீங்களா? அட அப்படி இல்லைப்பா, நீ தப்பா எடுத்துக்காத. நான் ஆரம்பத்துலேருந்தே நான் ஹியூமன் ரைட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சார் ஆனவனா ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இவங்க அண்ணனை போட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஹியூமன் ரைட்ஸு சட்டம் போலீஸ் என்ன பண்ணிச்சு? நீங்கள் போலீஸ் அதிகாரத்தில் இருந்தால் என்ன ஒன்றாலும் பண்ணுவீங்க, சொந்தக்காரருக்கு துணை போவீங்க. அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? டேய் சும்மா வந்தாரா அவனை நான் எப்போ வந்தாலும் சங்குதுவேன், அவனுக்கு சொல்லலாம் வந்துருக்காது நீ. அட அப்படி இல்லைப்பா, நான் சொல்ல வரது உங்களுக்கு சார் புரியும். நீங்களே சொல்லுங்க சார். முந்தினத்து கூட சண்டை தானங்க சார், நாங்கள் சும்மா இருந்தாலும் அவனை சும்மா இருக்க மாட்டாங்க சார். அப்பு வெளியே வந்தால் கண்டிப்பாக நம்மளை கொல்ல வருவான்னு யோசித்த கிறிஸ்டபர் 2 நாளைக்கு முன்னாடியே ஆதின்ற வெளியூர் ரவுடியை இவனுக்காக சமாதானம் பேச அப்புவோட கூட்டாளிங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். போன இடத்துல பிரச்சனை ஆகி லோகநாதன் ஆதியை அடிச்சிடறான். உனக்கு ஏன் அன்னைக்கு அவன் நஷ்டாங்க சொல்லிட்டு அவன் அண்ணன் கிட்ட சொல்லி செட் பண்ணி போட்டீங்களே, முன்னத்தி அம்மாவை ஒருத்த கை வைக்கிறான், சும்மா இருக்க சொல்றியா? சோர்த்து நேரம் மாடுதுங்க. டேய் இப்போ நடா பண்ண சொல்கிற? என் நஷ்டம் சொல்லிட்டு கூப்பிட்டு பாராட்டு அத்து போடணும். டேய் அதான் நீங்கள் முடிச்சாண்ணா, இன்னும் என்ன பேசினீங்க? அதானே நானும் யோசிச்சுன்னுக்கிறேன். அன்றைக்கி பேசுனதுக்கு அச்சு சா வச்சுக்கணும். ஏதோ அண்ணா சொன்னாரு கம்முன்னு விட்டேன். இதான் பிரச்சனையே. எல்லாத்தையும் அவர் கேட்டு கேட்டு செய்யறதுனால தான் அன்னைக்கு கூப்பிட்டு காரி துப்புற மாதிரி சொன்னான். ஒன்றும் இல்லாமல் ஒரு சொன்னான். அதே 2015 54,000க்கும் மேற்பட்ட கேஸ் போலீஸுக்கு எதிராக இருந்திருக்கு. இந்த 54,000 வெறும் 25 பேருக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சட்டப்பூர்வமாக ஜெயிக்கலான்னு அப்போவோட கூட்டாளிங்க கிட்ட ஆலெக்ஸோட மச்சான் பிசி ஒருத்தர் கிட்டத்தட்ட 3 மாசமா சமாதானம் பேசிட்டு இருக்காரு. அந்த ப்ரெஷரில் ஆலெக்ஸ் இனிமேல் அவங்களோட எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு மறுபடியும் சமாதானம் பேச போக சொல்கிறான்.
சரி உர்றா டேய், நல்ல நாள் பார்த்து அத்தரலாம். நீ எல்லாம் சீமந்தமா பண்ற நல்ல நாள் பார்த்து அத்தூரத்துக்கு. ஏய் அவனை இப்போவே போடணும். டேய் நேத்து எங்கடா போய் போக சொல்ற? ஏய் வாடா அவன் ஏரியாக்கே போலாம். டேய் இதை நல்லா யோசிச்சு தானே பண்ணணும். மச்சான் யாரோ ஒருத்தர் வரான்டாங்க. எங்கடா யாரா? வாடா 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 போய் பார்க்கலாம் வாடா. மாட்டினா பாரு இரு. டேய் அவனுங்கள ஒருத்தன் தானா இவன், இவனை விடவே கூடாதுடா. போறா அவனை. டேய் புறா மச்சான் உருளாதடா அவனை உத்தன அவள்தான்டா. டேய் ஓடுற மாதிரி ஏன்டா விட்டி அவனை புறா அவனை. டேய் புறா அவனை அமுக்குடா அவனை. போலீஸ் ஓடுங்க. டேய் சார் நான் பண்ணிட்டு போகிறேன் சார். என்னன்னு பாருங்க சார், நான் வரேன். சார் உள்ள ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்கடா டேய்? டேய் நீ என்ன பண்றீங்க? சார் ஒரு கொலை பண்ணிட்டாங்க சார். டேய் அண்ணா தினேஷ் அண்ணாவை கொலை பண்ணிட்டாங்கண்ணா. யாரா இதை பண்ண சொன்னது? யாரா? அது அவங்க தான் சார். என்ன சார் பேசிட்டு இருந்தீங்க? அது அப்படி இல்லைப்பா, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிய சார் மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க சார். முந்தினத்து கூட சண்டை தானுங்க சார். நாங்கள் சும்மா இருந்தாலும் அவனை சும்மா இருக்க மாட்டாங்க சார். சார் அவனுங்க தான் எங்கள் அண்ணனை போட்டாங்கன்னு உங்கள் மச்சான் அதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தெரியாது. என்னப்பா இப்படி பேசுற? தெரியுமா தெரியாதா? உன்னால் உங்கள் மச்சானையும் காப்பாற்ற முடியாது, அவனுங்களையும் காப்பாற்ற முடியாது. உன்னை கொண்டாரு நீ இங்கே நினைச்சுக்கோ, உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாது. அம்ஜா ரெடி பொறுமையா பார்த்துக்கலாம். சரி சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யலாம் சார். இந்த பகையெல்லாம் விட்டுட்டு இனிமேல் பிரச்சனைனா யாரானா இருக்கட்டும், எவ்வளோ பேர் அதிகாரத்தை கூட இருக்கட்டும், அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். எப்படி சார் சாதாரண போலீஸ் பிரச்சனையே அங்கே எங்கே நாளே விடுறாங்க, இதில் பெரிய அதிகாரிக்கு பிரச்சனை வருதா? முடியும்பா, அதுக்குன்னு சட்டம்லாம் இருக்குது. 2006 ஹைகோர்ட்டில் இருந்து கரெக்டாக 2007 இந்தியா முழுசா போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு வந்துடுச்சு. ஆனால் இந்தியாவில் வெறும் 18 மாநிலம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கா சார்? இல்லைப்பா, இருந்தால் உங்களை அங்கே தான் போக சொல்லியிருப்பேன். இல்லைன்னு தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போக சொன்னேன். அதானே இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எங்கே தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதுக்கு பதில் தான்ப்பா ஹியூமன் ரைட்ஸ் போக சொல்கிறேன். இனிமேல் பிரச்சனைனா அங்கே போங்க, யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆமாம் சார், நாங்கள் கோர்ட்டில் கேஸை போட்டு 10-15 வருஷமாக சுற்றி நிற்கிறோம். நீங்கள் நடுவில் கேப் கச்சா ஒருத்தனா போட்டு சுற்றி நிற்பீங்க, நாங்கனா வச்சு நாங்கள் வச்சு நிற்கிறதா? இல்லைப்பா, அந்த சட்டம் போலீஸ்னு இல்லை, அரசாங்கத்தை பண்ணால் கூட கேள்வி கேட்கும். இந்த நாட்டில் எல்லாரும் சமம். இவன் அதிகாரி, இவன் ஒன்றும் இல்லாதன்னு யாரும் சொல்ல முடியாது. மனிதன்னா மனிதன் சமம். அதனால தான் ஹியூமன் ரைட்ஸையும் பிசியையும் கொண்டு வந்தாங்க. ஐயே அதான் தமிழ்நாட்டில் இல்லையே, சும்மா அதிகமாக பேசினீங்க சார். ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறேன்ப்பா, அங்கே போனால் தான் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். இல்லைனா மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ளே போகலாம். அங்கே போனால் அவர் ஆர்டர் பாஸ் பண்ணால் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 156 பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அது வந்தால் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சரி சார், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நாங்கள் செய்கிறோம். ஆனால் அவனுக்கு எதனா பிரச்சனை பண்ணால் நாங்கள் விட மாட்டோம் சார். அட அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வெட்டு ஊற்றுன்னு இறங்காமல் இந்த மாதிரி நிறைய சட்டம்லாம் இருக்குது. அது மூலமாக நம்ம நியாயமாக போகலாம். டேய் இப்போ தானே பேசிட்டு வந்தேன், யாரா உங்களை பண்ண சொன்னது? என்னடாச்சு உனக்கு? எந்திரா டேய். மச்சான் டேய் ஏஞ்சிரா மச்சான் டேய் எந்திரா டேய். என்னப்பா அப்படி ஆயிடுச்சு? டேய் அந்த பசங்க அப்படி பண்ணிட்டானுங்க, அவனுக்கு கண்டிப்பாக நான் உள்ள தூக்கி போறேன். நீயே ஆள் செட் பண்ணிட்டு போட்டு நாடகம் ஆடுற. போடுறா.
தூக்க வச்சிட்டானுங்களே. வாடா, நீயும் இவனுக்கு கூட தானே சுற்றின்னு இருக்கிற. இவனுங்க பண்ணுற மாதிரி நீயும் பார்த்துட்டு தனியாக வர போலீஸ்காரெலாம் வெட்டி சாய். ஒரு நல்ல மனுஷனை வெட்டிங்க. நான் போய் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னேன்னா அதுக்காண்டா போலீஸ் வேலைக்கு வரீங்க, எதனா சாமானு கழுவுற வேலைக்கு போங்கடான்னு சொல்லுவான். நாட்டில் 7 கோடி பேரில் 1 லட்சம் பேர் தான் போலீஸாக இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம். ஆனால் நீங்கள் எங்களையே வெட்டின்னு சுற்றின்னு இருக்கீங்க. ராவும் பகலமாக உங்களை நாங்கள் பாதுகாப்பு தரோம். கஜா அடிச்சுட்டு எச்சசாரியம் குடிச்சிட்டு இப்படி தான் அம்மங்கலம் பண்ணி தெரிஞ்சிருப்பீங்களா? பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பாதுகாப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரவுடிகளை பார்க்குறோம். எங்களுக்கு யார் பாதுகாப்பு? போகிற போகல அசால்ட்டாக ஒரு உயிர் எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்களா? 3 வேளை சோறு 5 நாள் பெயில்ன்ற சுற்றி நிற்கிறீங்களா? ஒருத்தனையும் விட மாட்டேன். இதெல்லாம் கற்றுக்கிற வயசு. போய் நல்ல விஷயத்த போய் கற்றுக்கோ. இன்னொரு தடவை இவன் கூட சுற்றி நிற்கிறத பார்த்தேன், கை காலெல்லாம் வச்சிருவேன். போ, கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு ராத்திரி முடியறதுக்குள்ள உங்களை எல்லாருமே தூக்கிடுறான்டா.